ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஜிபி மரைன் கிங்டத்தை பற்றி தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். ஃப்ரெண்ட்ஸ், கடலோட அழகை கண் கூட பார்க்கக்கூடிய இடத்துல ஒன்று இந்த விஜிபி மரைன் கிங்டம் தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் இந்த விஜிபி யூனிவர்சல் கிங்டம் இருக்குதுங்க. அது பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜிபி யூனிவர்சல் கிங்டம், விஜிபி ஒண்டர் வேர்ல்ட், விஜிபி ஸ்னோ வேர்ல்ட், இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு 7:30 வரைக்கும் இருக்குது. இது வீக்லி டேஸில், வீக் எண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 8 o'clock வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். இந்த மரைன் கிங்டம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 745 rupees அடல்ட்டுக்கும், குழந்தைங்களுக்கு 645 rupeesம். ஸோ இது நம்ம காம்போ டிக்கெட்டாக வாங்கலாம். ஸோ இது காம்போ டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மரைன் கிங்டத்து கூட விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய் தான் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 1000 ரூபாய். இது தனியாக நீங்கள் மரைனுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்காமல் காம்போவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீசனபிளாக இருக்கும். மற்றபடி நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேஸ்ட்டு தாங்க. நீங்கள் விஜிபி மரைன் கிங்டத்துக்கு போகிறீங்கன்னா ஆன்லைனில் கூட டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட்டை எக்ஸ்சேஞ்சோ அல்லது ரீஃபண்டோ பண்ண மாட்டாங்க. இந்த மரைன் கிங்டம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஷாப் இருக்கும். இங்கே ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கு பர்சனல் யூஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்ற கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தேவைப்படும். நாங்கள் காம்போ டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் இந்த மரைன் கிங்டம்க்கு போகணும். ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது. மரைன் கிங்டம் போகணும்னா செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வேஸ்ட்டுங்க. காம்போவாக டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மரைன் கிங்டத்தை 2 hours கவர் பண்ணிடலாம். மற்றபடி குழந்தைங்க இருந்துச்சுன்னா பக்கத்தில் யூனிவர்சல் கிங்டம் போனீங்கன்னா பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறைய ரைடும் இருக்கும். இந்த மரைன் கிங்டத்தோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். கடலோட அழகை கண் கூட பார்க்கக்கூடிய இடம் தாங்க இந்த மரைன் கிங்டம். இது இந்தியாவில் முதல் மற்றும் மிகப்பெரிய வாக் த்ரூ அக்வாரியம். இங்கே சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லா வெரைட்டி மீனையும் பார்க்க முடியும். ஸோ இங்கே மழைக்காடு, பள்ளத்தாக்கு, சதுப்பு நிலம், கடலோர மீன்கள், ஆழமான கடல் மீன்கள் என நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ்க்கு தகுந்தாப்புல அவங்க அந்த கண்ணாடி தொட்டியை வடிவம் அமைச்சிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொட்டியை சூப்பராகவே மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. கலர்ஃபுல்லான சின்ன சின்ன மீன் முதல் கொண்டு பெரிய பெரிய மீன் வரைக்கும் எல்லா வகை மீனையும் பார்க்க முடியும். ரொம்ப நம்ம பார்க்க முடியாத ரொம்ப ரேரான மீன்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியும். மீன்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே பவளப்பாறை, கடல்ல வாழும் பல வகையான கடல் உயிரினங்களையும் இங்க பார்க்க முடியும். இந்த மரைன் கிங்டம் மக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த மரைன் கிங்டத்தை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல உள்ள சென்டோசா அது ஒரு பெரிய அக்வாரியம். அதே போல மற்ற அக்வாரியத்துல உள்ள அண்டர் வாட்டர் டனல் போலவே இங்கேயும் கடலோட ஆழத்துல நடக்கும் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷும் பவளப்பாறை கடல்வாழ் உயிரினங்களை இங்க பார்க்க முடியும். இந்த மரைன் கிங்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கும் சூப்பராக டைம் பாஸ் பண்ணுற ஒரு சூப்பரான இடம் இந்த மரைன் கிங்டம் தாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கிற தொட்டியில் பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு மேலே லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டோட கலர் மாற ஜெல்லி ஃபிஷ்ஷோட கலர் மாற மாதிரி ஒரு சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்குதுங்க. இந்த மரைன் கிங்டத்தை பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் புதஞ்சிருக்கிற சிலைகளும் பழமையான கப்பலும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கேயே சுற்றி நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கடல் கடியில் எப்படி நடந்து போகிற எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி கடல் கடியில் நடந்து போகிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். நாங்கள் போன டைம் கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கடலுக்கு அடியில் சாண்டா கிளாஸு டான்ஸ் ஆகிற ஷோ நடந்தது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஷோ நடத்துவாங்க போல இருக்குது.
இந்த மாதிரி கடல் கன்னிகள் போல் காஸ்டியூம்ஸ் வந்து அங்கேயே விற்கிறாங்க. ஒவ்வொரு காஸ்டியூம்ஸும் 400 ருபீஸு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த காஸ்டியூம்ஸ் வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடல் கன்னிகள் காஸ்டியூம்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் இருக்கிற ஏரியா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுறா மீன்கள் நினைக்கிறேன், இது பெரிய பெரிய சுறா மீன்கள் இதில் பார்க்க முடியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை நான் முடிச்சு வெளியே வந்தோன்னா பக்கத்துலேயே எஸ்கலேட்டர் இருக்கும். ஒன்ஸ் வெளியே போனோன்னா திருப்பி ஃப்ரீ என்ட்ரி அலௌட் கிடையாது. ஸோ எஸ்கலேட்டர் வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி டாய் செக்ஷன் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டாய்ஸ்னால் இங்கே இருக்குது. பாருங்கள், கலர்ஃபுல்லான டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ தேவையானது அங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் யூனிவர்சல் கிங்டம். இந்த மரைன் கிங்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக யூனிவர்சல் கிங்டம் தான் போனோம். பசங்களை ரயிலில் ஏற்றி விடும்போது ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ள ரயிலில் ஏற்றி விடுங்க. பசங்களுக்கும் சேஃபாக இருக்கும், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.